ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஐக்கும் ஜிடிக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎலோட 56வது லீக் போட்டிக்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஐபிஎல்ஸ் முடிய போகுது. ஒரு 20 மேட்சஸ் கம்மியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஐபிஎல்லில் மேட்சஸ் இருக்க போகுது. இந்த மேட்ச் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் 6th May 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ரெண்டு டீமுமே பிளே ஆஃபில் வந்து தகுதி பெறதுக்கு எலிஜிபிளான டீம்ஸாக இருக்காங்க. கம்ஃபர்டபுளாக உள்ள குவாலிஃபை ஆகிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டு டீமும் இருக்காங்க. பட் அந்த டாப் 2 பொசிஷனில் எந்த ரெண்டு டீம் வந்து குவாலிஃபை ஆக போகிறாங்கங்கிறது கொஸ்டின் மார்க்கு. அதுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ரெண்டு டீமுமே அந்த ரேஸில் இருக்கிற ரீசனுக்காக இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற ரீசனுக்காக இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலாக போகும். ஒரு க்ளோஸ் மேட்ச் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மும்பை ஹோம் கிரவுண்டில் நடக்கிற ரீசனுக்காக மும்பைக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமுக்கும் நடந்த மேட்சஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா மும்பை கிரவுண்டில் மும்பை தான் வின் பண்ணியிருந்தாங்க. ரஷீத் கான் ஒரு 90 பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணுவார், 10 6 ஸ்கோர் பண்ணுவார். ஸோ அந்த மேட்ச்சில் மும்பை வின் பண்ணியிருந்தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன் கேம் சாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ரெகுலர்லி நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிளாக இந்த ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் வைஸாக போகாமல் அந்த பிளேயர்ஸோட ரீசன் ஃபார்ம் எப்படி இருந்திருக்கு, எந்தெந்த டைம்லலாம் அவங்க ஓவர்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஸோ எந்த மாதிரி பவுலர்ஸ்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க, பேட்டர்ஸ்க்கு வந்து எந்தெந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜிடின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டாப் 3 கன்ஃபார்ம் சுதர்ஷன், கில், பட்லர் தான். பட் மும்பையில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் சேஞ்சஸ் வந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 3 வந்து சூரியகுமாரா, வில் ஜாக்ஸா நமக்கு தெரியாது. நம்பர் 4 யார் இறங்குவான்னு தெரியாது. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து வரும். அதை பற்றியும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கலாம். சிம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க, 180+ வந்து சாலிடாக வரும். ரெண்டாவது பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இன்கேஸ் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணி 200 ஸ்கோர் பண்ணுற மாதிரி மேட்ச் போகுங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ண மும்பை இந்தியன்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன் மேட்சஸ் எதுவுமே இப்போ வரைக்கும் ஸ்கோர் கார்டு பார்க்க போகிறது கிடையாது. பவர் பிளேயில் சிம்பிளாக பார்த்துடலாம். மொத்தமாக லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸில் 35 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 16, ரெண்டாவது இன்னிங்ஸ் 19 சொல்லி சூப்பராக இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு வெறும் 13 தான். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 6, செகண்ட் இன்னிங்ஸ் 7 அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருக்கு. ஸோ பவுலர்ஸோட டைப்பில் அதிகமாக நம்ம ட்ரை பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் பார்த்திங்க அப்படின்னா தீபக் சகர். இந்த மாதிரியான பவுலர்ஸ்க்கு, அதாவது ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸும் இனிஷியலாக ஸ்விங் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கும் இந்த கிரவுண்டில் நல்ல சப்போர்ட் இருந்திருக்கு பேஸ் பவுலர்ஸில் நம்ம பார்க்கும்போது. ஸோ ஆப்போனன்ட்ஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஒரு 140+ எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஓரளவுக்கு கிளிக் ஆகும். ஸ்பின்னர்ஸில் ஸ்ட்ரைட்டாகவே லெக் பிரேக் மட்டுமே. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஜிடியில் பெருசாக இல்லை. ஸோ இருந்தாலுமே அவங்களுக்கு இடையே பார்ட்னர்ஷிப் வராது. சுதர்ஷன் இந்த சீசனில் 10 இன்னிங்ஸ்லேயுமே அவுட் ஆகியிருக்காரு. லாங் இன்னிங்ஸ் ஆடினாலுமே அவுட் ஆகியிருக்காரு. அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மிடில் ஆர்டரில் ஷெர்ஃபின் ருதர்ஃபோர்ட் மட்டுமே லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். அவரும் லாஸ்ட்டு ஒரு 1-2 மேட்சஸ் ஆடுறது இல்லை. ஸோ அந்த வகையை பார்க்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்ட்னர்ஷிப் வராத ரீசனுக்காக வில் ஜாக்ஸ்க்கான ஓவர்ஸ் வந்து கம்மி ஆகும். ஹெட்வேட் ரெக்கார்டில் 6 தடவை இந்த ரெண்டு டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 தடவை மும்பை அண்ட் ஒரு 4 தடவை பார்த்திங்க அப்படின்னா ஜிடி கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் மும்பை தான் டாப் கிளாஸாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிவியூக்குள்ளே போகலாம். மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூவில் ஃபஸ்ட் அவங்களோட பிளேயிங் லெவனில் ரயன் ரிக்கெல்டன், ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ண போகிறாங்க. வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தீர், கார்பின் போஷ், தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, கரண் சர்மா. இது மும்பை இந்தியன்ஸோட பிளேயிங் 12. ஸோ இதில் இம்பாக்ட் பிளேயராக கரண் சர்மா உள்ளே வர போகிறாரு அஹெட் ஆஃப் ரோஹித் சர்மா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது ஃபுல் 4 ஓவர்ஸில் ஃபஸ்ட்டு கரண் சர்மா, ரெண்டாவது பும்ரா, மூணாவது பவுல்ட்டு. ஸோ 4வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் தீபக் சகர் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். 5th ஆப்ஷனில் கார்பின் போஷ் அண்ட் ஹர்திக் பாண்டியா போல் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த மேட்சுக்கு ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்ஸ் போல் பண்ணுவாருங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷனாக இருக்குது. அவருக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அவரோட பழைய டீம் தான் 2 வருஷம் கேப்டன்சி பண்ணியிருக்காரு, 1 வருஷம் கப்படிச்சு கொடுத்துருக்காரு, 1 வருஷம் ரன்னரப்பாக கொண்டு போயிருக்காரு. ஸோ அந்த டீம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் தெரியும். இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பிக்சர்ஸில் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக
ஃபுல் 4 ஓவர்ஸ் போல் பண்ணி முக்கியமான விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தார். சுப்மன் கில்லோட விக்கெட்டும் இவர் தான் எடுத்து கொடுத்துருந்தார். அந்த மேட்ச்சில் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பிரேக் த்ரூ பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 4 ஓவர்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி மிச்சல் சாண்ட்னர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கார்வின் போஸ் ரிப்ளேஸ் பண்ணி 11 ஆடுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ரெக்கெல்டன் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்க. ரெண்டாவது லீடிங் ரன் ஸ்கோராக பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக இந்த சீசனில் இருக்காரு. 90% பிக் பண்ணியிருக்காங்க. பட்லரும் இம்பார்ட்டன்ஸ் தான், பட் ரிக்கெல்டனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த இன்னிங்ஸில் ரிக்கெல்டன் நம்ம வந்துட்டு 50-50 ஆப்ஷனில் போகலாம்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது நீங்கள் ஒரு அப் அண்ட் டவுனாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. இந்த மாதிரியான வான்கடே கிரவுண்டில் கன்சிடர் பண்ணுறது சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி போகலாமான்னு கேட்டால் ரிஸ்க்கு, ஒரு செகண்ட் பேட்டிங்கில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அண்ட் ரோஹித் சர்மா நம்பர்ஸ் எப்போவுமே ஹெட் ஹெட் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. வென்யூ நல்லா இருந்திருக்கு. ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கிறாரு. இவர் வந்து எடுத்தோடனே பவுண்டரிஸ், அதாவது சிக்ஸஸ்லேயே ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு, ஃபாஸ்ட்டாக ஆடுறாருன்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்சில் அடித்த 53 ரனில் ஒரு சிக்ஸஸ் கூட ஸ்கோர் பண்ணல, பவுண்டரிஸில் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நிறைய ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல ரோஹித் சர்மா ஸ்டெடி பேட்டர் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மேட்ச்சுக்கு ஆப்போனன்ஸில் லெஃப்ட் ஆம் பேஸ் பவுலர் கிடையாது. லாஸ்ட் மேட்ச்சில் சிராஜ் ஒரு பால் போட்டு விக்கெட் எடுத்தார். இப்போ வரைக்கும் ரோஹித் சர்மாவுக்கு அந்த பால் வீக்னஸான பால் தான். பட் அதை சேஞ்ச் பண்ணியிருப்பார், நல்லா ஆடுவார் நம்பலாம். 2 ஓப்பனர்ஸையுமே இந்த மேட்ச்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் வில் ஜாக்ஸ் தான் நம்பர் 3 வரப்போகிறாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கு. இன்கேஸ் வில் ஜாக்ஸ் நம்பர் 3 வர மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டாவது பேட்டிங்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணுறாங்கன்னா வில் ஜாக்ஸை நீங்கள் நம்பர் 3ல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அந்த ஆர்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டாவது பேட்டிங்கில் வில் ஜாக்ஸை நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரியும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் செகண்டில். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 94% ரீசெண்ட் ஃபார்ம் சூப்பர். இதே கிரவுண்டில் இதே டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2023 செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். ஸோ குவாலிட்டியான நாக், அது எக்ஸ்ட்ரானரி பேட்டிங். அதாவது வில் ஜாக்ஸும் ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு இது வரைக்கும் ஐபிஎல்ல. அண்ட் சூரியகுமார் யாதவும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. மிடில் ஆர்டர் மும்பையில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அகேன்ஸ்ட் ஜிடி. ஸோ 2 பிளேயர்ஸை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் வில் ஜாக்ஸ் ரெண்டாவது பேட்டிங்னா மட்டும், சூரியகுமார் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்கார். திலக் வர்மா ஸோ வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரீம் டீமில் வருவார். ரொம்ப ரிஸ்க்காக போகிறவங்க மெகாஜியில் மட்டும் இவர் பிக் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வாய்ப்பு கிடைக்கல. என்ன ப்ரோ 21 அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2-6 ஆடிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கடைசியில் அவருக்கு பேட்டிங் வந்தது தான். இவர் கடைசியாக செம்மையாக ஆடின இன்னிங்ஸ் எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா மும்பையோட ஆர்சிபிக்கான மேட்ச்சு, ஸோ அண்ட் டெல்லிக்கான மேட்ச், இந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இவர் பண்ணி கொடுத்துருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். திலக் வர்மா ட்ரை பண்ணுறீங்கன்னா ரிஸ்கான டீமில் மட்டும் சேஸில் ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் 95% அது ஒரு 13வது ஓவர் வந்துட்டாலே பேட்டிங் வந்துருந்தார். ஸோ அந்த வகையில் கெஸ் பண்ணலாம். ஒரு 2 விக்கெட்ஸ் வந்து ஏர்லியர் போச்சு அப்படின்னா திலக் வர்மாவும் மேலே நீங்கள் பார்க்கலாம். இல்லை விக்கெட்ஸ் போகலை, ஸ்டெடியாக ஆடுறாங்க, மும்பை பவர் பிளேயில் விக்கெட் கொடுக்கல, நல்லா ஆடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹர்திக் பாண்டியா நீங்கள் வந்துட்டு ஒரு 13வது ஓவரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட்டு ஒரு 3 கேம்ஸாக அவர் அப்படி தான் ஆடிட்டு இருக்காரு. பட் லாஸ்ட் கேம் தான் கிளிக் ஆகிருக்காரு. முந்தின 2 கேமும் ஃப்ளாப் ஆகிருந்தார். ஸோ லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் செம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி மேட்ச் வந்து 2 பேர் வாங்கியிருந்தாங்க, ஸ்கை அண்ட் ஹர்திக் பாண்டியா. இந்த மேட்ச்சுக்கு 2 இன்னிங்ஸுமே ஹர்திக் பிக் பண்ணிக்கலாம். அது அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமன்தீர் ஸ்கிப் பண்ணலாம். ஸ்டாட்ஸ் வைஸாக சூப்பராக இருந்திருக்கு. ஃபீல்டிங் நல்ல லைனில் நிற்காரு. இவர் லாஸ்ட் 5 மேட்ச்சில் பாருங்கள் பேட்டிங் பிடிச்சதே மொத்தத்திலே பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸ் தான். அதில் 1 25 அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி, இன்னொரு 3 மேட்ச்சில் பேட்டிங்கே பண்ணலை. ஸோ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ரிஸ்க்காக போனீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் பிக் பண்ணலாம். பட் அதுவுமே ஹை ரிஸ்க் தான். கார்வின் போஷ் நல்ல பைசெப்ஸ்லாம் இருக்குது. நல்லா கிட்டத்தட்ட அவரை பார்க்கும்போதே நல்ல டால் ஃபாஸ்ட் பவுலர், நிறைய யார்க்கர்ஸ் வந்து நெயில் பண்ணுறாரு. பேட்டிங்லேயுமே இவரால் ஆட முடியுது. க்ரூஷியல் 20 லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஆடி கொடுத்துருந்தாரு, 6 நல்லா ஆடி இருந்தார். ஸோ இந்த மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இவரை ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணியில் மட்டும் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 50-50 ஆப்ஷனில் போய்க்கலாம். அண்ட் தீபக் சகர் 13% தான் இருக்கார். ஹெட்வெயிட் நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு bowling எஃபெக்டிவ். இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபப்ளி கேகேஆர் கூட உள்ள அந்த பிச்சை கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. கேகேஆர் வர்சஸ் மும்பை, எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை, அது 2 ஒரே பிச்சில் நடந்த மேட்ச்சு. அதே பிச்சு ஜிடிக்கு அகேன்ஸ்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பிச்சில் என்ன ப்ரோ பண்ணுது அப்படின்னா இனிஷியல் ஸ்விங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 டீமில் கம்பேர் பண்ணல மும்பையில் தான் நியூ பால் பவுலர்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்காங்க. ஸோ அதை ஃபேவராக பார்த்தீங்க அப்படின்னா போச்சு அப்படின்னா இந்த மேட்ச் கண்டிப்பாக தீபக் சகருக்கு கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஃபஸ்ட்டு bowlingல.
ட்ரெண்ட் போல்ட்டு மும்பை இந்தியன்ஸோட லீடிங் விக்கெட் டேக்கர் அந்த சீசனில் இருக்கார். 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மொத்தமாக 75% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் ஹெட் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வென்யூவில் பெருசாக எதிர்பார்க்க முடியலை. பட் ப்ரெடிக்ஷன் வைஸாக போனோம் அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம். அஸ் அ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் வந்து ஒரு 3 விக்கெட் கூட எடுக்கலாம். பட் ரெண்டாவது பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் ஆர் 1 விக்கெட் வந்து குறையதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு நீங்கள் டீமை மேக் பண்ணலாம். ஜஸ்பிரீத் பும்ரா போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. கரண் சர்மா லாஸ்ட் மேட்ச்சில் லேட்டாக தான் வந்தார். பவர் பிளேக்கு அப்புறம் தான் இம்பாக்ட் பிளேயராகவே உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுக்கு ஒரு 3 விக்கெட். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவர் கையில் ஒரு இன்ஜுரி இருந்தது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு 2 மேட்சஸ் கிட்ட மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஸ்கிப் பண்ணுங்கள். ரெண்டாவது பவுலிங் நான் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேபி சாண்ட்னர் மட்டும் எதிர்பார்க்கலாம் 11ல். மற்றபடி யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் மும்பை இந்தியன்ஸ் பேஜில் 1-2 வீடியோஸ் போயிட்டு இருந்துச்சு. ரீஸ்டாப்லேயே நிறைய இறக்கஸ் போட்டுட்டு இருந்தார். ஸோ இன்கேஸ் கார்பின் போஸ்க்கு பதிலாக ரீஸ்டாப்லேயே கொண்டு வராங்களா, அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பார்ப்போம், வெயிட் பண்ணி. பிளேயர்ஸோட பேட்டில் கிட்டத்தட்ட ரயன் ரிக்கெல்டனுக்கு பெரிய வீக்னஸ் இல்லை. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ரபடா 3 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. பிரசித் கிருஷ்ணா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசெண்டாக ரபடா பற்றின நியூஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மேட்ச் 1 மாதம் முடியுது. அந்த ரபடாவோட அந்த ஒரு பனிஷ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 மாதம் முடியுது. இந்த மேட்ச்சுக்கு ரபடா அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைக்கிது. ஸோ பார்க்கலாம் யாரை ரிப்ளேஸ் பண்ணி, ரஷீத் கானை ரிப்ளேஸ் பண்ணி ரபடா உள்ளே வராரா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபாரினர் ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வராராங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோஹித் சர்மாவை இஷாந்த் சர்மா 3 முறை, பிரசித் கிருஷ்ணா 2 முறை, ரஷீத் கான் 4 முறை, சுந்தர் 3 முறை, ரபடா 2 முறைன்னு சொல்லி எல்லாருமே வந்து ரோஹித் சர்மாவை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே ஒரு டைம் இல்லை 3 டைம் 4 டைம்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆகிருக்காரு சம் பவுலர்ஸ்க்குலாம். ஸோ வீக்னஸ் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் நியூ பால் போல் பண்ண மாட்டார். ஸோ அதை நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டாம். சிராஜ் பொறுத்த வரைக்கும் 1 முறை அவுட் ஆகியிருக்காரு. இது வரைக்கும் அதை மென்ஷன் பண்ணல இந்த இடத்துல. லாஸ்ட் மேட்ச்சில் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் போல்டாக இருந்தார். ஸோ இஷாந்த் சர்மா ப்ளே பண்ணுறாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான் எல்லாருக்கு அகேன்ஸ்டாகவும் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ யோசிச்சு பிக் பண்ணுங்கள். அண்ட் திலக் வர்மா பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா 2 முறை, ரஷீத் கான் 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. வில் ஜாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரபடா 2 முறை அண்ட் ரஷீத் கான் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டில் எதுவும் இல்லை. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு 6 பிளேயர்ஸ் கிட்டே இருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா ஒரு 50-50 ஆப்ஷனில் ரிஸ்க் எடுத்துக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் யார்கிட்டையாவது ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட்டு ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்துக்கலாம். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா மற்ற பிளேயர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னா தீபக் சகர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். வில் ஜாக்ஸ் வந்து 2வது பேட்டிங் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு பிக்காக இருப்பார். மோஸ்ட் ப்ராப்ளி அவ்வளோதான். இதை தவிர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கரண் சர்மா 2வது பவுலிங் பிக் பண்ணலாம். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா சேஸ்னா ரயன் ரிக்கெல்டன் ஒரு சிவிசி, ஃபஸ்ட் பேட்னா சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா 2 இன்னிங்ஸுமே விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. ஸோ இப்போ ஜிடி டீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ. ஃபஸ்ட்டு அவங்களோட பிளேயிங் 11. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் டிவாட்டியா, ஷாருக் கான், ரஷீத் கான், சாய் கிஷோர், ஜெரால்டு கோயிட்ஸியா அண்ட் முகமது சிராஜ், இன்சாந்த் சர்மா, லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா. இதை ஜெரால்டு கோயிட்ஸியா உள்ளே ப்ளே பண்ணுறாரா? ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே மும்பைக்காக ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ அவரை ஆட வைக்கிறாங்களா, இல்லை ககிசோ ரபடா அவைலபிள் அப்படின்னா அவரை ஆட வைக்கிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரஷீத் கான், ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, தென் கோயிட்ஸியா, இந்த 4 பவுலர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸை ஷாய் கிஷோர், இஷாந்த் சர்மா, சுந்தர் இந்த மாதிரி பவுலர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்சுக்கு சுந்தர் வந்து 11ல் ஆட மாட்டார். ஆஸ் பர் நெஹ்ராவோட ஒரு மைண்ட் செட்டில் நான் யோசிக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த மேட்ச் வந்து ஆட மாட்டார். லாஸ்ட் மேட்ச்சில் ரஷீத் கான் மும்பைக்கு அகேன்ஸ்டாக 2 ஓவர் தான் போல் பண்ணியிருந்தார். அவரோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாவே முடிக்கல. அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து தோக்கடிச்சிருந்தாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து சாய் கிஷோர். அவர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் வந்து புஷ் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. சாய் கிஷோரால் டீசெண்டாக பேட்டிங்கும் ஆட முடியும். அட் த சேம் டைம் சுந்தர் இல்லைனா யார் ப்ரோ ப்ளே பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படின்னா மேபி ராகுல் டிவாட்டியா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லைனா ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் ரெடி அப்படின்னா அவரை கொண்டு வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த டீமில் ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 பிளேஸ் தான் இருக்காங்க. 4th ஃபாரினர் ப்ளே பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ருதர்ஃபோர்டாக இருப்பாராங்க, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிளேயர்ஸோட சாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் சுதர்ஷன்
இந்த கிரவுண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணலை. நல்ல பேட்டிங் ட்ராக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நல்ல விக்கெட் எடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய பவுலர் தானு கேட்டால் 2 பவுலர்ஸ் இருக்காங்க, தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட். 2 பேருமே நல்லா பவுல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் இவரோட ஹெட் நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. நீங்கள் சுதர்ஷன்ட்ட ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2வது பேட்டிங்கில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இன்னைக்கு பேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சுதர்ஷனை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நமக்கு கேகேஆர் பிச் தான் கொடுக்குறாங்க, எஸ்ஆர்ஹெச் பிச் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சுதர்ஷனை நீங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கூட ரிஸ்க் எடுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் 93% பிக் பண்ணியிருக்காங்க. நம்பர்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க, இந்த வென்யூ நம்பர்ஸ் ஹெட் நம்பர்ஸ் பார்க்காதீங்க, வென்யூவோட நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஆடி 7 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், 6 மேட்ச் ஆடி 9 ரன் 2வது இன்னிங்ஸில், பர்சன்டேஜ் 93, லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸில் 50 அடிச்சிருக்காரு. ஸோ ஆரஞ்சு கேப் லீடர் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவரும் வந்து ஒரு முக்கியமான பங்களிப்பில் வந்திருக்காரு. ஜிடியோட மொத்த பலமுமே அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ் தான். மும்பையோட மொத்த பலமும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் டீம் எஃபெக்ட். அதில் குறிப்பாக நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணக்கூடியது நியூ பால் பவுலர்ஸான தீபக் சகர், ட்ரெண்ட் போல்ட். ஸோ பவுலிங் வர்சஸ் பேட்டிங் ஒரு வேறு லெவல் பேட்டில் வந்து இருக்கும். இன்கேஸ் நான் சொல்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிள் கம்மி. பவர் பிளேயில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஜிடி ஒரு 40 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிட்டு அந்த 3 விக்கெட்டுமே சுதர்ஷன், கில், பட்லர் அப்படின்னா ஜிடியோட அதிகபட்ச ஸ்கோரே 150, 160 தான் வரும். ஸோ அதை மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஐடியாஸ் யூஸ் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள். நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில்ட்ட இருந்து ஃப்ளாப் வந்து ஸ்டாட்ஸ் வைஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரீசன் ஃபார்ம் வைஸாக போகணும் அப்படின்னா இங்கே போய்க்கலாம். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போல் பண்ணக்கூடிய இனிஷியல் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஃபால் ஷாட்டில் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜாஸ் பட்லருக்கு ரொம்ப பிடிச்ச டீம்னா மும்பை இந்தியன்ஸ் தான். லாஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பிக்சர்ஸில் மிஸ் பண்ணிட்டாரு. ரீசன் என்ன அப்படின்னா 10 ஓவர் கிட்ட சுப்மன் கில்லும் சுதர்ஷனுமே ஆடிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசிஆர் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனா பட்லர் பார்த்திங்க அப்படின்னா தெரிய வர. ஸ்மால் லீகுக்குமே உங்களுக்கு கில் சேஃபா சுதர்ஷன் சேஃபான்னு கேட்டால் நான் பட்லர் தான் சேஃப்னு சொல்வேன். ஸ்மால் லீக் ஒரு பெஸ்ட்டு சிவிஸாக தெரிய வராது. சுந்தர் ஸ்கிப் பண்ணிக்கலாம், 11ல் வந்தாலுமே பெரிய இம்பேக்ட் இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரொம்ப வருஷமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கும் மேலே ஐபிஎல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. பெரிய நம்பர்ஸ் வந்து இது வரைக்கும் வந்தது கிடையாது. டிவாட்டியா 2வது பேட்டிங் நான் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷாருக் கான் ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆஸ் பர் ப்ரெடிக்ஷன் படி ஷாருக் கான் வந்து இந்த சீசனில் அவர் ப்ளே பண்ண எல்லா மேட்ச்லேயுமே 6 மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்சில் வந்த ஃபஸ்ட்டு பால் 6, இந்த மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா 2வது பால் 6, இப்போ லாஸ்ட் மேட்ச்லேயும் ஃபஸ்ட்டு பால் 6. ஸோ இந்த அளவுக்கு ஆடக்கூடிய ஒரு பிளேயரை ரொம்ப டவுன் தி ஆர்டராக இருக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச்லாம் அந்த மொமெண்டத்தை வாஷிங்டன் சுந்தரை இறக்கி விட்டு பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி மொமெண்டத்தை ஷிஃப்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் பெருசாக ஆடலை. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷாருக் கான் ப்ரொமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ஷாருக் கான் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரஷீத் கானை நீங்கள் பவுலிங் வச்சு மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இன்னும் நோட் பண்ண வேண்டாம். 12% இருக்கார், பவுலிங் ரீசெண்டாக ஃபார்ம் அவுட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ரஷீத் கானுக்கு இந்த மேட்ச் பேட்டிங் வரும். அவரோட பேட்டில் வந்து ஒரு நல்ல ரன்ஸ் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ஆடினா 25-30 கூட போகலாம். பவுலிங்கில் 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட ட்ரீம் டீம் நல்ல பாயிண்ட்டாக இருக்கும்போது ரஷீத் கான் வந்து ஒரு பெஸ்ட்டு பிக்காக அந்த மேட்ச்க்கு தெரிய வராரு. 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஷாய் கிஷோர் 2வது பவுலிங்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பார். ரோஹித் சர்மா விக்கெட் ஒரு தடவை எடுத்திருக்காரு. ரீசெண்டாக வாய்ப்பு கிடைக்கல, ஃபார்மில் இல்லைன்னு இவரை நம்ம சொல்லவே முடியாது. அவரை வந்து ஃபஸ்ட்டு 7 மேட்சஸில் ஜிடி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 9 விக்கெட்டுக்கும் மேலே எடுத்துட்டார் ஃபஸ்ட்டு வந்து 5 கேம்ஸ்லேயே. அதுக்கடுத்த 5 கேம்ஸில் அவரோட நம்பர்ஸ் இப்படி இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அவர் அந்தளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா கொண்டு வந்து 19வது ஓவர் வந்து கையில் கொடுக்குறது, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேட்ச்லேயே 1 ஓவர் தான் கொடுக்குறது, இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அது என்ன இது நமக்கு தெரியாது. ஜிடியை பற்றின ப்ரெடிக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பவுலர் ரொட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஆஷிஷ் நெக்ராக்கே அந்த டைமில் தெரியாது. போகிற போக்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொட்டேஷனில் போகிற மாதிரி தெரியும். ஜெரால்டு கோயிச்சா பொறுத்த வரைக்கும் 2வது பவுலிங் எப்போவுமே எஃபெக்டிவ். இந்த கிரவுண்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 2வது பவுலிங் நம்பர்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. முகமது சிராஜ் கூட கம்பேர் பண்ணல உங்களுக்கு கோயிச்சா பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் பிக்காக இருக்கார். சிராஜ் ஃபஸ்ட்டு பவுலிங் எஃபெக்டிவாக இருப்பார். லாஸ்ட் மேட்ச் ரிவர்ஸ் பிக்சர்ஸில் 2வது பவுலிங்கில் சூப்பராக போட்டார் ப்ரோ அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் தான் நம்பர்ஸ் வந்து அவருக்கு சூப்பராக இருந்திருக்கு. ஸோ 2வது பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இஷாந்த் சர்மா நம்பர்ஸ் அகேன்ஸ்ட் ரோஹித் சர்மா நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. இஷாந்த் சர்மாவுமே ஃபஸ்ட்டு பவுலிங் தான் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ரஷீத் வந்து போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணலாம். 82% எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஃபஸ்ட்டு நல்லா பவுல் பண்ண ஆரம்பித்தார்.
இவர் ப்ளே பண்ண ஃபஸ்ட்டு கேமு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் 4 6 அடிப்பார் ஒரே ஓவரில் இவரோட பவுலிங்கில். கிட்டத்தட்ட 60 ரன்னுக்கும் மேலே கொடுத்துருவார். பட் நெக்ஸ்ட் மேட்ச்சில் மும்பைக்கு அகேன்ஸ்டாக ஹார்ட் லென்த்து, அந்த லென்த்தை வந்து ஒரு பேட்ஸ்மேனால் எங்கேயுமே ஆட முடியாது. சூரியகுமார் யாதவ் மாதிரியான பேட்ஸ்மேனால் மட்டுமே அண்ட் ரோஹித் சர்மா அவர் அடித்த லென்த்து இந்த 2 பேட்ஸ்மேனால் மட்டும்தான் ஆட முடியும். ஸோ மேபி நாளைக்கு அவர் டேவாக இல்லை அப்படின்னா 0 விக்கெட்டில் போவார். பட் அதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள், 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது போலிங் வந்து பிரசித் கிருஷ்ணா நல்ல பிக்காக இருப்பார். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுப்மன் கில் வர்சஸ் தீபக் சகர் பெரிய பேட்டில் இருக்குது. 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு அகைன்ஸ்டாக 18 பால் ஃபேஸ் பண்ணி வெறும் 11 ரன் அடித்து 4 முறை அவுட் ஆயிருக்காரு. இது ரொம்ப பெரிய பேட்டிலாக இருந்திருக்கு. சாய் சுதர்ஷனுக்கு பெரிய பேட்டில் எதுவும் பார்க்க முடியலை. அண்ட் ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் முஜீப் 3 முறை, டாப்லே 2 முறை, பாண்டியா 2 முறை, பும்ரா 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஷாருக் கானுக்கு எந்த ஒரு பேட்டிலுமே நம்மளால் பார்க்க முடியலை. ராகுல் டிவாட்டியாக்குமே பும்ரா மட்டும்தான் 1 முறை அவுட் எடுத்திருக்காரு. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் ஜிடி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் கை பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டாப் 3 டிக் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். அண்ட் முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இந்த 5 பிளேயர்ஸில் மேட்ச்சுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 2 பிளேயர்ஸ் வரைக்கும் நான் ஃப்ளாப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது மோஸ்ட் ப்ராபபிளி சிராஜ் அண்டு சுப்மன் கில்லாக இருக்கலாம். என்னோட ப்ரெடிக்ஷன் படி ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த மாதிரி போகலாம். மெகா ஜிஎல் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கி பிக்கில் யாரெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷாருக் கான், சாய் கிஷோர், ரஷீத் கான், கோயித்ஸா இந்த 4 பிளேயர்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஜிஎல் டீமில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனில் ஃபஸ்ட்டு ஜெரால்டு கோயித்ஸா, 2வது போலிங்கில் அண்டு ஜாஸ் பட்லர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார். இன்னும் ரிஸ்க் எடுத்திங்கன்னா ரஷீத் கான், அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த சீசன் ஃபுல்லாகவே நான் அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி அவருக்கான வாய்ப்பு எல்லாமே சொல்லியாச்சு. பட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அவர் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்திருக்காரு. அவர் இன்னும் ஃபுல்லி ஃபிட்டா அப்படிங்கிறது கூட ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஃபீல்டிங் செமையாக நிற்காரு. பட் அந்த ஒரு அக்ரெசிவ் இல்லை, அந்த பாலில் நிறைய வேரியேஷன் இருக்கும். நார்மலாக பால் போகுது ஃப்ளாட்டராக. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா பெரிய விக்கெட்ஸ் இது கிடைக்கிறது இல்லை. இந்த மேட்ச் நீங்கள் ஆல்ரவுண்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போத் இன்னிங்ஸுமே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீமில் ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டாப் 3 ரன் கேட்டர்ஸ் மும்பை இந்தியன்ஸில் ஸ்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு. 475 ரன், 68 ஆவரேஜோட. ரெக்கெல்டன் 34, ரோஹித் சர்மா டாப் 3 பேட்டர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்காங்க மும்பையில். இங்கேயுமே டாப் 3 தான். இதில் நல்லா ஆடினது யாருன்னு கேட்டிங்கன்னா சுதர்ஷனை விட நான் பட்லரை தான் வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா சுதர்ஷன் வந்து 500 ரன் அடிச்சிருக்காரு 51 ஆவரேஜில். பட் பட்லர் 470 அடிச்சிருக்காரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஃபேண்டசிக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விக்கெட் டேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 டீம்லேயுமே ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸில் போல்ட்டு 16 விக்கெட், பாண்டியா 13, பும்ரா 11. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா இப்போ அவர்கிட்ட தான் வந்து ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் இருக்குது, 19 விக்கெட். சிராஜ் 14, சாய் கிஷோர் பார்த்திங்க அப்படின்னா 12 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. இப்போ ஒரு டெமோ டீம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அங்கே அதை பார்க்கலாம். விக்கெட் கீப்பர்ஸில் பட்லர், ரெக்கெல்டன் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் சுதர்ஷன் கில் அண்ட் சூரியகுமார் யாதவ், ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, பவுலர்ஸில் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் சுதர்ஷன், வைஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியாங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆஃப்டர் லைன் அப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஃபேண்டசியை தவிர்த்து நிறைய மணி ஏர்னிங் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள்.